அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல நான் காத்து கொண்டிருந்த போது என்ன பேசணும் அப்படின்னு ஆண்டோடைய சமூகத்துல நான் காத்திருந்த போது கர்த்தர் சொன்ன அருமையான ஒரு வசனம் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போறாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும், with fear and trembling. நீ என்ன பண்ணணும்? you have to work out. நம்ம என்ன பண்ணணும்? ரட்சிப்பு நிறைவேற, நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறணும். கண்டிப்பா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நம்ம உலக பிரமாணமா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம், இல்ல ரொம்ப ஒபீஸா இருக்காங்க, உடல் பருமன் அதிகமா ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப குண்டா இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டயட் என்ன பண்ணுவாங்க? சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுவாங்க, ஜாகிங், எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஜிம்க்கு போவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதே போல நம்மளுடைய சரீரத்துல அதை நம்ம செய்யறோம். அதே போல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும்னு கர்த்தர் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் இன்னைக்கு வார்த்தை என்னன்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்மளோட ரட்சிப்பு கண்டிப்பா நிறைவேறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஒர்க் அவுட் பண்ணணும். ஆமென். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதலாவது ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? ரட்சிப்புனா என்ன? பாவத்திலிருந்து நம்ம என்ன செய்யறோம்? மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறோம் இல்லையா? இப்ப மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, அவருக்கு இயேசு என்று பெயரிடுங்கள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப பாவங்கள்ல இருந்து விடுதலை பெற்றவங்க, அதுதான் என்னது? ரட்சிப்பு. பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அப்ப தேவனுடைய சுவிசேஷத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், அதனால நமக்கு என்னது? ரட்சிப்பு உண்டாகுது. சரிங்களா? இப்ப ரட்சிப்பு அப்படின்னா என்னன்னா, ஒரு மனம் திரும்புதல், ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று மனம் திரும்பி வருது. அதுதான் என்னது? ரட்சிப்பு. இதை நம்ம எல்லாருமே, நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்த எல்லாருமே நம்ம என்ன கேட்போம்? ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில முடிச்சிட்டோம். ஆனா அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும், அது நிறைவேறும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா? பிரயாசப்படணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 77ல ரட்சிப்பை என்ன பண்ணணுமா? தெரியப்படுத்த, பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்ததான் யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக என்ன பண்ணாரு? அனுப்பப்பட்டார். அவருக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்தார். எதுக்காக? பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துறதுதான். அந்த வேலை செய்யறதுதான் யோவான் ஸ்நானகன் வந்தார். அப்ப பாவம் மன்னிப்பு, அதுதான் என்னது? ரட்சிப்பு. பாவத்திலிருந்து விடுதலை, அதுதான் ரட்சிப்பு. எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் சொல்லி, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே, அதாவது நம்ம ஞானஸ்தானம் எடுத்த உடனே, நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க ரட்சிக்கப்படுகிறாங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு என்ன நடக்குது? பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. அந்த மனம் திரும்புதல் நமக்கு உண்டாயிருக்கு. அதுல ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கு. எல்லாருக்கும் அந்த நிச்சயம் இருக்கு. ஆனா அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும், இந்த உலகத்துல நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் அந்த ரட்சிப்பை நிறைவேறும்படி அது நம்ம பிரயாசப்படணும். நம்ம எல்லாரும் தேறினவர்களாய் பூரண புருஷர்களாய் ஆகும் வரைக்கும் அந்த ரட்சிப்பை என்ன பண்ணுமா? நம்ம பிரயாசப்படுத்தணும். ஆமென். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 7:25ல, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப முற்றுமுடிய ஒரு ரட்சிப்பு ஒண்ணு இருக்கு. அதற்காக கர்த்தர் சொல்றாரு, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்ந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கு. அப்ப ரட்சிப்புன்றது நம்ம உடனே இயேசு கிறிஸ்துவ தெய்வமா ஏற்றுக்கிட்ட உடனே நடந்து முடிஞ்ச விஷயம் கிடையாது. அது தொடர்ந்து என்ன பண்ணுது?
அதுக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டியது அவசியம். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அப்ப தேவனிடத்தில் சேரும் பொழுது நம்மளுடைய ரட்சிப்பு என்ன பண்ணுமா? நிறைவேறும். பாருங்க, நான் தான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். அப்ப சரியா கள்ள உபதேசங்கள்லாம் வந்திருக்கு, நூதனமான உபதேசங்கள். என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ தெய்வமா நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ரோமர்ல 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு 9:10. இத நம்ம சொல்லிட்டா உடனே ரட்சிக்கப்பட்டுறோம். உண்மைதான், 100% உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு என்ன பண்ணுது? நம்ம ஞானஸ்நான உடன்படிக்கையில வரோம், நமக்கு பாவங்கள் 100% மன்னிக்கப்படுது. எல்லாம் சரிதான், 100% உண்மைதான். ஆனா இப்ப வந்திருக்கிற கள்ள உபதேசங்கள் என்ன சொல்லுது? நூதனமான உபதேசங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ரட்சிப்பு நீங்க ஞானஸ்நானம் எடுத்த உடனே நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அவ்வளவுதான், நீங்க பரலோகத்துக்கு முத்திர போடப்பட்டிருக்கீங்க, ரைட்? ஆனா இதுக்கு மேல நீங்க எதுவுமே அதுக்காக பிரயாசப்பட தேவையில்லை, நீங்க பாட்டுக்கு இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி இப்படிப்பட்ட நூதனமான உபதேசங்கள் வந்துருக்கு. கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த ரட்சிப்பை நிறைவேறணும். அதுக்கு நீங்க எப்படி பண்ணணுமா? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதுக்காக நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வசனத்தின் படி கண்டிப்பா முற்றுமுடிய ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்கு, நித்திய ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இஸ்ரவேலோ நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஏசாயால ஒரு வசனம் இருக்கு. அப்ப நித்திய ரட்சிப்புன்றது நமக்கு ஒண்ணு இருக்கு. அதை அடையும்படி இந்த உலகத்துல வாழுகிற நாம் கண்டிப்பா என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறவன் தான் பலனில் முந்தி பங்கடைவான். அப்ப கண்டிப்பா இந்த ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். we have to work out for that. கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணணும். எப்படி நம்மளுடைய சரீரத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்றோம், எக்ஸசைஸ் பண்றோம், வாக்கிங் பண்றோம், நிறைய விஷயங்கள் நம்ம சரீரத்துக்காக நம்ம செய்யறோம். இதே போல நம்மளோட ரட்சிப்பு நிறைவேற தினமும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு அறிவுரை சொல்றார். ஆமே. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனா இந்த உலகத்துல வந்தப்ப என்ன செய்தாரு? அவர் தேவனுக்கு சமமா இருக்காரு. தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் நமக்காக என்ன செய்தாரு? மனுஷ சாயலானார். அவரு மனுஷ ரூபமா இந்த உலகத்துல வந்தப்ப நம்மள போல மனுஷனா அவர் வாழ்ந்த போது அவர் என்ன செய்தாரு தெரியுமா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்துல பாருங்க. எபிரேயர் 5:7-8. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அட்மிட் பண்ணுங்கம்மா. அட்மிட் ப்ளீஸ். அட்மிட் பண்ணுங்க. நாம் பேசுறது கேக்குதா மற்றவங்களுக்கு? கேக்குதம்மா, கேக்குது. அட்மிட் பண்ணுங்க லீலியம்மா. நெட்வொர்க் இஷ்யூ போலகுதுமா, இப்படியே ஸ்டக் ஆயிடுது. கேக்குதா? இப்ப கேக்குது. பாருங்க, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமா இந்த உலகத்துல மனுஷனா அவர் வந்திருக்கும் போது நமக்கு ஒரு மாதிரிய அடிச்சுவடுகளை வைத்து போனார். அவர் மனுஷனா இந்த உலகத்துல வந்தப்ப 100% அவரு கடவுளோட குமாரன் தானே, தேவனோட ஒரே பேரான குமாரன் தானே. ஆனா அவர் என்ன செய்யறாரு பாருங்களேன், இந்த மாம்சத்துல இருந்த நாட்களில் மரணத்தின் ரட்சிக்க வல்லமல்லவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கணும் அவசியம் இல்ல. ஆனா அவர் என்ன செய்யறாரு பாருங்களேன், ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம். இப்ப
நான் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன்? வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங் சொன்னேன். பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க பாருங்க. பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்த பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணரானார். அப்ப நித்திய ரட்சிப்பு ஒண்ணு இருக்கா இல்லையா? இட்டர்னல் சால்வேஷன் ஒண்ணு இருக்கு. ஆமென். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, நித்திய மீட்புன்னு ஒண்ணு இருக்கு. இட்டர்னல் ரிடெம்ஷன் நமக்கு இருக்கு. ஆமென். அப்ப நம்ம ஞானஸ்நானம் எடுத்த உடனே, நம்ம இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. மனம் திரும்புவதற்கேற்ற அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். விடுதலை ஆயிருக்கோம். அதோட முடிஞ்சு போல. இப்ப இருக்கிற எல்லா நூதனமான உபதேசங்கள் என்ன சொல்லுது? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அதை நீங்க இழக்கவே மாட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். இந்த பூமியில கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆயுசு காலம் எவ்வளவு வருஷம் தெரியும். எப்ப வேணா நம்ம சாகலாம். ஆனா நம்ம செத்த பிற்பாடு எங்க போறோம்ன்றதான் மேட்டர். ஆமென். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே மாதிரி நடக்குது. சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே மாதிரி நடக்குது இந்த உலகத்துல. பிரசங்கி சொல்றாரு, வானத்துக்கு கீழே சன்மார்க்கனுக்கு எப்படி நடக்குதோ துன்மார்க்கனுக்கு அப்படி நடக்குது. துன்மார்க்கனுக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் சன்மார்க்கனுக்கும் நடக்குது. அதனால எப்பொழுது நமக்கு ஆயுசு காலம் முடிவு என்பது நமக்கு தெரியாது. அல்லது கிறிஸ்துவின் வருகையில எப்போ வரப்போறாரு என்றது நமக்கு தெரியாது. அது வரைக்கும் ஒருவேளை நம்ம உயிரோட இருக்கோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ரட்சிப்பு நிறைவேற கண்டிப்பா நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஆமென். ஏன்னா தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு, அப்ப இட்டர்னல் சால்வேஷன் இருக்கு. அந்த நித்திய ரட்சிப்பை நம்ம அடைவதற்கு கண்டிப்பா நம்ம பிரயாசப்படணும் கத்த சொல்றார். இப்ப பாருங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் தேவனுக்கு சமமானவர். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் பிதாவின் தன்மையில் சொரூபமா இருக்காரு. ஆமென். அவர் the exact representation of his being போட்டிருக்கு. ஆமென். அப்பிதாவோட மகிமையின் பிரகாசம், அவரோட தன்மையின் சொரூபமானவர். நானும் பிதா ஒன்றா இருக்கிறேன்னு சொன்னவர், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார். அப்படிப்பட்ட தெய்வம் மனுஷனால் உலகத்துல வந்த பிற்பாடு நமக்கு ஒரு மாதிரி என்ன வச்சுட்டு போயிருக்காருன்னா, ரட்சிப்பின் அதிபதியை பூரணப்படுத்தினாராம். ரட்சிப்பின் அதிபதிய உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்தினாராம் பிதாவாகிய தேவன். அப்ப ரட்சிப்பு உடனே மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த உடனே நின்று போனது கிடையாது. தொடர்ந்து அதற்காக நம்ம பிரயாசப்பட வேண்டும். தொடர்ந்து அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்து சொல்ற. ஆமென். பாருங்க, அப்ப ரட்சிப்பை நான் சொன்னேன், அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அடுத்தது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்துறோம். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதுனால நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டு ரட்சிப்புக்கு உண்டாக வாரினால் அறிக்கை செய்து கர்த்தராகி தேவனை மரித்தொழிந்த பிதாவாகிய தேவன் எழுந்தருள பண்ணினார் சொல்லி நம்ம விசுவாசத்தை ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம். ஆனா இதோட ரட்சிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் டெய்லி ப்ராக்ரஸ். தினந்தோறும் என்ன செய்யணுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கும். நேற்றுக்கு இருந்த கோபம் இன்னைக்கு இருக்கக்கூடாது. நேற்றுக்கு இருந்த அந்த கெட்ட குணாதிசயங்கள், அந்த மூர்க்கம், கசப்பு, வைராக்கியம், அந்த மாம்ச கிரியைகள் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடாது. ரட்சிப்பு உடனே கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டாரு, இனிமே நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நூதனமான உபதேசங்கள் வந்திருக்கு. அது முற்றிலும் தவறானது. அனுதினம் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். மார்க் 13:13 சொல்லுகிறது, முடிவு பரியதம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப டெய்லி நம்ம என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. டெய்லி அந்த மனம் திரும்புதல் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஏன் அப்படின்னா, மாம்சத்துக்கு விரோதமா ஆவிக்கு விரோதமா மாம்சம் போர் செய்கிறது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16-17 பாத்தீங்கன்னா, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். அப்ப ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்துகிட்டா மாத்திரம்தான் நம்ம மாம்சத்துக்குரிய காரியங்கள், மாம்ச குணாதிசயங்கள், அதாவது மாம்ச கிரியைகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நம்ம வாழ்க்கையில வரவே வராது. ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்துக்கல, ரட்சிப்பு நிறைவேற நம்ம ஒர்க் அவுட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாம்சம் எழுந்திருக்கும், ஆவி கீழே மடங்கடிக்கப்படும். ஆவியில நம்ம புஷ்டியாய் பலமான நம்ம இருக்கும் பொழுது, கர்த்தரிலும் அவருடைய சத்தத்தின் வல்லமை நம்ம பலப்படும் பொழுது, இந்த மாம்ச கிரியைகள் ஆட்டோமேட்டிக்கா காண போயிடும். கோபம், வைராக்கியம், கசப்பு, குரோதமான தன்மைகள், சண்டை, சச்சரவு, குழப்பங்கள், சண்டை போடுறது,
விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், மார்க்க வேதங்கள், விபச்சார, வேசித்தனம், கெட்ட குணங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கை விட்டு அது எல்லாமே அழிஞ்சு போகும். ஆமென். அப்பதான் பூரணராகும்படி கடந்து போங்க சொல்றேன். அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கும். யாரெல்லாம் நீங்க பிரயாசப்படுறீங்களோ அந்த செய்தியை கேட்டு, அவர்கள் பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். ஆமென். உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும், கர்த்தர் செய்வார். ஆமென். அப்ப ரட்சிப்பு ரொம்ப மிகவும் அவசியம். அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கடைசி வரை காத்துக் கொள்வது மிக மிக அவசியமா இருக்கு. ஆமென். ஏன்னா மாம்சத்துக்கு விரோதமா ஆவி, ஆவிக்கு விரோதமா மாம்சம் எப்பொழுதுமே போர் செய்து கொண்டே இருக்கு. ஒன்றுக்கொன்று எதிரடையா இருக்கு, ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கு. எதை நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால நீங்க செஞ்சிடுறீங்க. எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யறோம். ஏன்? நம்ம கிடையாது, நமக்குள்ள இருக்கிற அந்த பாவம் அப்படி செய்யுது, பாவ மாம்சம் அப்படி செய்யுது. அப்ப நம்ம சிலுவையில நம்மளோட மாம்சத்தையும் நம்ம ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கணும், அனுதினமும் ஒப்பு கொடுக்கணும். அப்ப மட்டும்தான் நம்ம ரட்சிப்பு நிறைவேறும். இதுதான் நம்ம ரட்சிப்புக்காக பிரயாசப்படுறோம். அப்புறம் நம்ம தினமும் வேதம் வாசிக்கணும், தினமும் வேதத்தை தியானிக்கணும். கர்த்தர் உங்ககிட்ட பேசுற அந்த ஒரு வசனம், அந்த ஒரு வசனத்தை அன்னைக்கு ஃபுல்லா நீங்க தியானிக்கணும். அதிகாலை நீ ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். பரிசேயன் பாருங்க, வாரம் 2 முறை உபவாசித்தான். நம்ம ஒருவேளை கூட உபவாசிக்க மாட்டோமே. உபவாசம் செய்து ஜெபிக்கணும். உபவாசத்தினால நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் மாஸ்ட கிரியைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடும். வேதத்தை அதிகமா படிக்க படிக்க அப்படியே நம்ம என்ன செய்வோம், கிறிஸ்துவின் சாயல் நமக்கு வந்துடும். பரிசுத்தமாயிட்டே இருக்கும், ஆத்மா பரிசுத்தமாயிட்டே இருக்கு. இதுதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறது. சபைக்கு கூடி வருவதை விட்டு விடுறது போல விட்டு விடக்கூடாது. ஆவிக்குரிய திருச்சபையில அங்கம் வைத்து, நம்ம ஆவிக்குரிய சபையில போய் அங்கம் வைத்து அங்க அப்பரசத்துல பங்கெடுக்க வேண்டும். அந்த கம்யூனியன் சர்வீஸ் அட்டன் பண்ணணும், பரிசுத்தமா எடுக்கணும். அதான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவது. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் ரட்சிப்பு நிறைவேற நிறைய விஷயங்கள் நம்ம உலகத்துல நம்ம வேதத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. இதை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஒர்க் அவுட் பண்ணணும். தினமும் நம்ம என்ன செய்யணும், இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் பண்ணணும். அதிகாலமே ஜெபம் பண்ணுவது, வேதத்தை அதிகமா வாசிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, உபவாசம் செய்கிறது, மன்றாடி ஜெபிக்கிறது, இரவு நேரம் ஜெபம் செய்வது, அந்நிய பாஷையில ஜெபிப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்க தாளந்துகள். பாருங்களேன், ஒருவனுக்கு என்ன பண்ணா, ஒரு ஊழியக்காரனை, நல்ல திறமையுள்ள ஊழியக்காரனை கூப்பிட்டு ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 கொடுத்துட்டு அவர் தூரதேசத்துக்கு போயிட்டாரு எஜமான். திரும்பி வந்தப்ப கூப்பிட்டு கேட்கிறாரு, எல்லாம் திறமையுள்ள ஊழியக்காரர்கள் பாத்துக்கோங்க. அவங்களை கூப்பிட்டு கேட்கும் போது ஒருத்தர் சொல்றாரு, 5 தாளந்தை வைத்து இன்னும் 5 தாளந்தை சம்பாதித்தேன், 2 வச்சு 2 சம்பாதித்தேன், இன்னும் 2. ஆனா 1 பெற்றவன் மட்டும் என்ன பண்ணா, அத உதச்சு வச்சாங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்க தாளந்துகள், ஜெபிக்கிறது ஒரு தாளந்து. மற்றவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது ஒரு தாளந்து, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது ஒரு தாளந்து. இது எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்திருக்காரு. இது எல்லாம் என்ன பண்ணணும், இன்னும் சம்பாதிக்கணும். இன்னும் நீங்க என்ன பண்ணணும், அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் உங்க ரட்சிப்பு நிறைவேறும். எஜமான் சொல்லுவாரு, உண்மையும் உத்தம உண்மையுமல்ல ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்த, அநேகத்தின உன் அதிகாரியா நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளவனுக்கு எடுத்து அவனுக்கு கொடுத்துருவாரு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்க ஒவ்வொரு தாளந்துகள், வல்லமைகள், வரங்கள் எதையுமே நம்ம அலட்சியம் பண்ணக்கூடாது. போதகராக வேண்டிய நீங்கள் காலத்தை பார்த்தா நம்ம மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். போதகராக வேண்டியனா பால் உண்ணத்தக்கதாக குழந்தைகளா இருக்கும், வேத வசனத்துல பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறோம். அப்ப எப்படி நமக்கு ரட்சிப்பு நிறைவேறும்? அப்ப ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் பண்ணணும். நீங்க என்னென்ன தாளந்துகள் கத்தவங்களுக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. 5 தாளந்து கொடுத்திருக்காங்க, 2 தாளந்து கொடுத்திருக்காரு, 1 தாளந்து தான் கொடுத்திருக்காரா, எந்த தாளந்து கொடுத்திருக்காரு, அதை நீங்க என்ன பண்ணணும், அதை பிரயாசப்பட்டு அதை இன்னும் அதிகமா நீங்க என்ன பண்ணணும், சம்பாதிக்கத்தக்கதாக கர்த்தருடைய சமூகத்துல அதிகமா காத்திருக்கணும். சில பேருக்கு நல்ல ஆராதனை செய்யக்கூடிய தாழ்ந்து கொடுத்திருப்பாரு, நல்ல வர்ஷிப் பண்ணுவாங்க, நல்ல ஆராதனை செய்யுங்க. தேவனுடைய மகத்துவங்களை மற்றவங்களுக்கு சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நீங்க இன்னும் தாழ்ந்துகளை சம்பாதித்துக் கொண்டே இருக்கீங்க என்று அர்த்தம். ரட்சிப்பை நீங்க என்ன பண்றீங்க, உங்க வாழ்க்கையில பிரயாசப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, அதை பூர்ணப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏன்? கடைசியில நித்திய ரட்சிப்பை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளும்படி, ஆமென், பூரணம் அடையும்படி, புருஷராகும்படி, ஆமென், தேறினவர்களா நீங்க மாறும்படி அனுதினமும் நம்ம என்ன செய்யணுமா,
அந்த ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். எப்படி பிரயாசப்படணும்? அதிக பயத்தோடு பக்தியோடு. ஆமே. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஆமே. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த பூமியில மனுஷனா வந்தப்ப பிதா கிட்ட ஒரு பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டாங்க. குமாரனா இருந்த பட்ட பாடுகள்னால கீழ்ப்படிந்தாராம். அப்ப எவ்வளவு விஷயங்கள் ஒரு ரட்சிப்பை நிறைவேறும்படி கீழ்ப்படுகிற அவசியமா இருக்கு. பூரண அந்த உபதிரவத்துக்குள்ள நம்ம போக வேண்டியது இருக்கு. அந்த ரட்சிப்பு நிறைவேற கர்த்தர் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம நடத்துறாரோ அந்த காரியங்களுக்குள்ள நம்ம போக வேண்டியது இருக்கு. அப்பதான் நமக்கு ஒரு பூரண ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். ஆமே. நான் ஏற்கனவே படிச்சு காமிச்சிட்டேன். தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப தேவனிடத்தில் நம்ம சேரணும். என்னிடத்துல வாங்க, என்னிடத்துல கற்றுக்கோங்கன்ற அவரிடத்துல நம்ம சேரணும். தேவனோடு நெருங்கி பழகுற அந்த உறவு நமக்கு இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும். நெருக்கமான ஒரு அன்பு உறவு இருக்கணும். தேவன் இன்னைக்கு என்கிட்ட பேசியிருக்காரு, ஆமா இந்த சூழ்நிலை என்கிட்ட பேசுறாரு அப்படின்னு நீங்க தேவனை நல்லா அறிஞ்சிக்கிறதக்கதாக அப்படி நீங்க அவரோட சமூகத்துல காத்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை நிறைவேற நீங்க என்ன பண்ண பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதிக பயத்தோடு பிரயாசப்படணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரனா இருந்து என்ன செய்திருக்காரு பாருங்களேன். பிதாவாகிய தேவனுக்கு பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டாங்க. அவருடைய விண்ணப்பங்கள் எப்படி இருந்துச்சா? பலத்த சத்தத்தோடு கண்ணீரோட ஜெபிச்சாரு. பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டாங்க. கடவுள் மேல பக்தி இருக்கா? பயம் இருக்கா? நமக்கு அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த ரட்சிப்பு நம்ம பிரயாசப்படுறோமா? நம்மளே நம்ம சிந்தித்து பார்க்கணும் சொல்றாரு. ஆமே. இந்த ரட்சிப்பை பத்தி அடுத்தது பார்ப்போம். அப்போஸ்தலர்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும் 16ஆம் அதிகாரத்துல அங்க வந்துட்டு பவுலும் சீலாவும் அவங்கள அடின்னு அடிச்சு தொழு மரத்துல கட்டி போட்டாங்க. கை காலம் கட்டப்பட்டு, ஆனா வாயை கட்ட முடியல. அவங்க என்ன செய்யறாங்க? நடு ராத்திரிகளே என்ன பண்றாங்க? அவங்க தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்யறாங்க, ஜெபம் பண்றாங்க. இதை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காவல்ல இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பாடல்களை அவங்க எல்லாரும் கேட்கிறாங்க. அப்ப சடுதி என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த இடமே அசைந்துதான். ஒரு பூமி அதிர்ச்சி போல உண்டாகி அந்த எல்லாரோட கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணிச்சா? கலந்து விழுந்துச்சு. அப்ப ஆனா அந்த காவலாளி மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்காரு. மத்தவங்க எல்லாரும் முடிச்சு இந்த பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப திடீர்னு ஒரு பெரிய அசையும் உண்டானுச்சு. அப்ப நல்லா நம்ம எல்லாரும் யோசிச்சு பாருங்க. பிரிசன்ல நம்ம எல்லாரும் எப்படா தப்பிச்சா? ஜெயில இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாம் துன்மார்க்கர்களா இருப்பாங்க. கொலை செய்துட்டு வந்திருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு பெரிய பெரிய திருட்டு கொலையில ஏதாவது அந்த விஷயத்துல ஈடுபட்டு தண்டனைக்குதான் அந்த ஜெயில் கைதியா இருக்காங்க. அவங்க நடுராத்திரியில, பகல்ல இல்ல, நடுராத்திரி எவ்வளவு இருட்டா இருக்கும். அந்த டைம்ல அவங்களோட கட்டுகள் எல்லாம் கலந்து விழுந்தப்ப அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. ஆனா அங்க யாருமே ஓடியே போலையும். எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. அந்த ஜெயில் வார்டன் என்ன பண்ணாரு? கத்தி எடுத்து தண்ணியை குத்தி கொள்ள பார்த்தாரு. ஐயோ, எல்லாரோட கட்டுகளும் கழுச்சு, கதவெல்லாம் திறந்து கிடக்குதே. அப்ப எல்லாரும் பவுல் சொல்றாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாத. நாங்கள் எல்லாரும் பாடினவங்க யாரு? பவுலும் சீலாவும் தான். ஆனா இங்க சொல்றாரு, ஜெயில் கைதிகள் எல்லாரும், நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கோம். எப்படி இப்படி ஒரு மாற்றம் உண்டானுச்சு? அப்ப உடனே அவர் கேக்குறாரு, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்னையா செய்யணும்? அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ரட்சிப்பு என்பது இந்த இடத்துல என்ன தெரியுமா? அந்த ஜெயில்ல இருக்கிற எல்லாரும் ஒரு வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் உண்டாயிருக்கு. அதுதான் ரட்சிப்பு. ஆமே. அப்ப ரட்சிப்பு என்பது ஒரு மனமாற்றம். நேற்று இருந்தது போல இன்னைக்கு நான் இருக்க மாட்டேன், இன்னைக்கு இருந்தது போல நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். என் வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகணும். நான் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா நான் மாறணும், அவரை போல நான் மாறணும். இதுதான் என்னது? ரட்சிப்பு. ஏன்னா நாம அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா நாம மாற போறோமா? ஆமே. அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் ஏசப்பாவை போல மாறினா மட்டும்தான் அந்த பூர்ண ரட்சிப்பை நம்ம அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். ஆமே. பாருங்களேன், இந்த ஜெயில இருக்கிற எல்லாருமே யாருமே ஓடி போல, எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. அவங்க பத்திரமா அங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குள்ள ஒரு மனமாற்றம்.
உங்க வாழ்க்கையில நீங்க அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தேவனை துதித்து பாடி போச்சு ஆராதனை செய்து கொண்டே இருந்தீங்க. அது ரட்சிப்பு நிறைவேற வீட்டுல நீங்க பிரயாசப்படும் பொழுது உங்க குடும்பத்துல இருக்கிற உங்க கணவன் மனைவி உங்க பிள்ளைங்களோட உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகள், உங்க குடும்பத்துல இருக்கிற கண்ணுக்கு தெரியாம தெரிய சில அந்தகார சங்கடிகள், இருளின் ஆதிக்கங்கள், பிசாசோட தந்திரங்கள், மனுஷிக வல்லமைகள், எல்லாம் கடன் பிரச்சனைகள், போராட்டம், பில்லிசின மந்தத்தந்து செய்வன ஏவல்கள், எல்லாம் அடிக்கடி வருகிற வியாதிகள், உபாதைகள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், எல்லாம் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகும். ஆமென். அவருடைய கட்டுகள் எல்லாம் கலன்றதா ஒரு பெரிய பூமியில் உண்டானது. அப்ப ரட்சிப்பு வந்தால் ஒரு மனமாற்றம் உண்டாகும். அங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு மனமாற்றம். அப்ப அவர் என்ன தெரியுமா செய்தாரு? பவுலையும் சீலானை கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல காய்கள் எல்லாம் கட்டி அவங்க குடும்பத்துல சுவிசேஷம் அறிவித்து, அப்ப ரட்சிப்பு நிறைவேற நீங்க முதலாவது பிரயாசப்பட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல எல்லாரோட வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் எல்லாம் கலண்டு விழுது. அவங்க வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் உண்டாகுதுல்ல, அதுதான் ரட்சிப்பு. பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சகேயு லூக்கா 19ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு? ஏசப்பா அவரு சொன்ன அந்த வார்த்தையில அப்ப என்ன பண்றாரு? சகேயு நின்றார், வழியிலே நிக்கிறார். நின்னு நான் ஏழைங்கள்ட்ட வாங்கியிருக்கேன், நான் யார்ட்டையாவது அதிகமா வாங்கியிருந்தா நான் நாளைக்கு திரும்ப கொடுத்துடுறேன், என்னோட ஆசையில எல்லாத்தையும் நான் அவங்க ஏழைங்களுக்கு கொடுத்துடுறேன் எல்லாரும் சொல்ற சொல்லிட்டு உடனே ஐசப்பா சொல்றாங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமீன். இத்தனைக்கும் வீட்டுக்குள்ளே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப ஒரு மனம் மாற்றம்னா ரட்சிப்பு. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம். இன்னமும் அதே பழைய சுவாபம் பழைய குணங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா ரோஜனமே. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல அழகான வசனம் 1ஆம் வசனத்துல படிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் பாருங்களேன். இதுல அக்கிரமங்களால பாவங்களால மறித்து கிடந்த நம்மளை என்ன பண்ணாராம்? உயிர்ப்பித்தார். அவைகளில் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். மாம்ச இச்சையின்படி நடந்து நம்ம மாம்சமும் மனசும் என்ன செஞ்சுச்சோ என்ன நினைச்சுச்சோ அதன்படி செய்து சுவாபத்தின்படி கோபாக்கினின் பிள்ளைகளா நம்ம இருந்தோம். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நம்மள அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் மறித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவர் நம்ம இடத்தில் வைத்த தயவினாலே என்ன பண்ணப்பட்டிருக்கோமா? நம்ம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல, கிருபையினால் உண்டானது. ஆமென். அப்ப கிருபையினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவர் போட்ட இரக்கம், கிருபை, பிச்சை அப்படின்னு சொன்னோம். அப்ப அவரோட கிருபையினாலதான் இந்த ரட்சிப்பை நமக்கு கிடைச்சிருக்கு. ஈஸியா நம்ம பெற்றுக்கொண்டோம். இதுக்கு நம்ம எந்த கிரியும் செலுத்தவே இல்லை. பாருங்க, ஏதாவது கிரியை செஞ்சோமா? அக்கிரமங்கள் பாவங்கள் நம்ம தான் மறிச்சுக்கிறோமே. மறிச்சவங்களால ஏதாவது ஆக்ஷன் பண்ண முடியுமா? கிரியை செய்ய முடியுமா? கிடையாது. ஆனா தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்து நம்ம மேல வச்ச அன்பனால அக்கிரமங்கள் பாவத்தால மறிச்சுட்டே கிடக்கணும், செத்து போய் கிடக்குறோம். நம்மள என்ன பண்ணாரா? கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்துவுடனே கூட நம்மள தேவன் உயிர்ப்பித்தார். கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்ப இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது பாத்தீங்களா? கிருபையினால நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ரட்சிப்பு. யாருமே இதற்காக எந்த கிரியும் நம்ம செய்யவே இல்லை. ஆமென். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல, கிருபையினால் உண்டானது. ஆமென். கிருபையினால இது உண்டாயிருக்கு. பாருங்களேன், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சு. அவர் எந்த கிரியையும் செய்யவே இல்லை, விசுவாசித்தார். நம்மளும் விசுவாசத்தினால என்ன பண்ணிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பாவிய நீதிமான ஆக்கிரமிடத்தில் விசுவாசம் உள்ளவரை நம்ம மாறி என்ன பண்ணிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம எந்த கிரியை நம்ம செய்யவே இல்லை. கிருபையினால கிடைச்ச இந்த ரட்சிப்பை ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டாருன்னு நம்ம என்ன செய்யறோம்னா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம இருக்கும். கொஞ்சம் கூட
அத பற்றி நம்ம கவலையே இல்லாம இருக்கும். கோபாக்கிலேயே என்று இருந்த நம்மளை என்ன பண்ணிட்டாரா, அவரை கிருபையின் பாத்திரமா நம்மளை மாத்திட்டாரு. கோபாக்கிலையும் பாத்திரமா இருந்த நம்மளை கிருபா பாத்திரமா நம்மளை மாத்திட்டாரு. கர்த்தர் சொல்றாரு ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமா இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கு. அப்ப நம்ம ரட்சிப்பு நிறைவேற கண்டிப்பா பிரயாசப்பட்டு ஆகணும். ஆமென். ரட்சிப்பின் வசனம் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ரட்சிப்பின் வழியை நம்ம நிறைய பேர் நமக்காக போதிக்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அந்த ரட்சிப்பை நம்ம அசட்டை செய்யக்கூடாது. அதை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடவே கூடாது. ஒன்ஸ் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே அந்த ரட்சிப்பை நம்ம இழக்க மாட்டோம். அது உண்மை. ஆனா அதுக்காக பிரயாசப்பட்டா மட்டும்தான் அந்த நித்திய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். நம்ம பாவமே செய்து கொண்டே இருந்தோம். பழைய சுவாபங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன பாவம் இருந்துச்சோ அதே தொடர்ந்து நம்ம வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசமே படல, மாறவே இல்ல, மனமாற்றமே உண்டாகல, மன திரும்புதல் நம்ம வாழ்க்கையில இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம பரலோகம் போக முடியாது. அந்த ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாது. அப்ப நித்திய ரட்சிப்பு நமக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்காக நாம் பிரயாசப்பட்டு ஆக வேண்டும். தேவன் நம்மளை கோபாக்கிலுக்கென்று நியமிக்காமல் ரட்சிப்பை அடைவதற்கென்று நியமித்தாராம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, மார்க் 13:13 முடிவு பரியந்த நிலையிட்டாலே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதிக பிரயாசம் நம்ம கண்டிப்பா எடுக்கணும். நீ இதிலிருந்து யோசிக்கணும், நான் ரட்சிப்பு நிறைவேற என்ன பிரயாசப்படலாம் அப்படின்னு உங்ககிட்ட இவ்வளவு விஷயம் நான் சொல்லிக்கிட்டேன். இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா 100% உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுது. பரலோக ராஜ்யத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா போய் சேருவீங்க. ஆமே. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன பண்ணிருக்கலாம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? சில பேர் ரட்சிப்பை பத்தி கவலையே கிடையாது. ஞானஸ்தானமா, ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதலுக்கு போனாமா, அவ்வளவுதான். வாரம் ஃபுல்லா வெகுது எடுக்கிறது இல்ல, ஜெபம் பண்றது இல்ல, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறது இல்ல, ரட்சிப்பு அதிக வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள். ஆனால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவீங்க? கண்டிப்பா கோபம் வந்துடும் நம்ம மேல. தேவனுடைய கோபம் நம்ம மேல தனிப்பட்ட முறையில வரும். நீங்க நினைச்சுக்க கூடாது, என்றைக்கு ஏசப்பா வர போறாங்களோ அன்னைக்குதான் நியாய தீர்ப்பு கொடுக்க போறாங்க, நான் வரும்பொழுதே அவனுக்குள் செய்த தக்க பலன் என்னோட கூட வருகிறது. பரிசுத்தமா இருக்கட்டும், நீதியா இருக்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது செய்வாரு அப்படி நினைச்சுக்க கூடாது. தனிப்பட்ட முறையில, பர்சனலா தனிப்பட்ட முறையில நமக்கு ஒரு நியாயத்திற்கு டக்குன்னு வரும். பாருங்களேன், லோத்து எடுத்துக்கோங்க. லோத்து என்ன பண்ண, கர்த்தர் சொல்லிட்டாரு, சோதம் குமாரா அழிக்க போற, திரும்பி பார்க்காத. ஆனா மலையை திரும்பி பார்த்து இப்போது நானா மலைக்கு ஓடி போங்க, சோவாருக்கு ஓடி போன. அங்க பாத்தீங்கன்னா அங்க கர்த்தர் சொல்றாரு, இந்த ரட்சிப்பு நிறைவேற சில விஷயங்களை பிரயாசப்படுறதுக்கு சொல்றாரு. ஆனா நான் இங்க போக மாட்டேன் ஆண்டவரே, ரொம்ப தூரமா இருக்கு, நான் இங்க போய்க்கிறேன். ஓகே பரவாயில்ல, அப்படியே இரக்கம் செய்தார் போ அப்படின்னு சொல்லி. அப்படி சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யறாரு. இரக்கம் செஞ்சு சில விஷயங்கள் பண்ணிட்டே வராரு. திரும்பி பார்க்காத, திரும்பி பார்த்தீங்கன்னா உப்பு தூண் ஆயிருவ அப்படின்னு சொல்ற வரைக்கும் தான், அது வரைக்கும் தான் கிருபை. திரும்பி பார்த்தா உப்பு தூண் ஆயிட்டா. இன்னைக்கு வரைக்கும் லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள், அவங்க திரும்பி பார்த்து இன்ன வரைக்கும் உப்பு தூணா நிக்கிறாங்க. எவ்வளவு மழை பெய்யுது, அந்த உப்பு தூண் கரையல. திரும்பி பார்க்காதன்னு சொல்லிருக்காரு, ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது வரைக்கும் தான் கிருபை. திரும்பி பார்த்துட்டாங்க, அங்கேயே நியாயத்திற்கு வந்துச்சு. அதே போல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை கர்த்தர் நம்ம அவர் கண்ண தயவு கிடைக்க வச்சு சில இந்த விஷயத்துல உனக்கு இறக்க செய்யறேன்னு சொல்லி நிறைய விஷயம் நம்மள என்ன பண்றாரு, அப்படியே விட்டுட்டே இருக்காரு. நம்ம நிறைய பாவம் செய்யறோம், நமக்கு தான் ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதனால நமக்கு எந்த தண்டனையும் வராது, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், இன்றைக்கு நம்ம செத்தா பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒருவேளை நூதனமான உபதேசங்களுக்கு நீங்க செவி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்பட வேண்டும்.
அம்மே ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும் டெய்லி. அப்பதான் ரட்சிப்பு நிறைவேறும். எப்படி பிரயாசப்படணும்? அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு. அப்ப தனிப்பட்ட முறையில லோத்தின் மனைவி பேர்ல நியாய தீர்ப்பு வந்துச்சு. தனிப்பட்ட முறையில. அது போல நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பாவங்கள் செய்து கொண்டே வந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவங்களை விட்டு ஒழிவதற்கு ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்பட்டுட்டே இருக்கணும். நேற்று ஒரு பாவம் செஞ்சா இன்னைக்கு அதை செய்யக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு தவறு செய்தேன், காலையில செஞ்சுட்டேன், மத்தியானம் செய்யக்கூடாது, நாளைக்கு நான் செய்யக்கூடாது, மாத்திக்கணும். அதுதான் நம்ம பிரயாசப்படுறோம் ரட்சிப்பு நிறைவேறது. ஆமே. அப்ப தனிப்பட்ட முறையில நம்மளோட வாழ்க்கையில நமக்கு பர்சனலா ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம மேல வந்துடக்கூடாது. அப்படி தனிப்பட்ட முறையில நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு நம்ம மேல வந்துருச்சுன்னா லோத்தின் மனைவி போலதான் நம்ம வாழ்க்கையிடும். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் இவ்வளவு நேரம் கிருபை வச்சிருக்கேன். ஏன்னா கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இது தேவனுடைய ஈவுதான், கிஃப்ட் நான் கொடுத்திருக்கேன், இலவசமா அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கேன். இதை குறிச்சு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்க கவலையற்று இருப்பீர்களானா வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீங்க? அப்ப வரும் கோபாக்கி வந்துச்சா இல்லையா? கந்தகத்தினால அக்கினினால என்ன பண்ணாரு? சோதம் குமாரா பட்டணத்தை கர்த்தர் அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்கி போட்டாரா இல்லையா? பாருங்க, அந்த பூமியை ஒன்றுமே இல்லாம போனுச்சு, எதுவுமே பயிரிட முடியாது, அப்படி கர்த்தர் அழித்து போட்டாரு. அது போல நியாய தீர்ப்பு நம்மளோட பர்சனலா நம்ம வாழ்க்கையில வர்றதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? இந்த கிருபையினால இந்த ரட்சிப்பை என்ன பண்ணணும்? அப்படியே பிரயாசப்பட்டு அது ரட்சிப்பு நிறைவேற பூர்ணமாகும்படி, பூர்ண புருஷனாகும்படி என்ன பண்ணணுமா? நம்ம தீர்ந்தவர்களாய் மாறணும். இந்த நித்திய ரட்சிப்பை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளும்படி நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றோம். ஆமென். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டிருக்கு, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையும் அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரணும். வேத வசனத்தை நம்ம எவ்வளவு படிக்கிறோமோ உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமா, உங்களுடைய வசனமே சத்தியம். குமாரன் எங்க இருக்காரு? இந்த வேத வசனத்துக்குள்ள இருக்காரு. என் வார்த்தை தான் அவரு. குமாரனாக இயேசுதான் வார்த்தையா இருக்காரு. இவரை படிக்க இந்த வேத வசனத்தை படிக்க என்ன பண்ணுமா? குமாரனுடைய விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, சத்தியத்தை அறிவித்தல் சத்தியமுள்ள விடுதலை பிரயாசப்படணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்து இன்றுல இருந்து இந்த செய்தி உங்ககிட்ட வந்திருக்கு சொல்றாரு. இந்த செய்தி நம்ம கேட்டிருக்கோம். இந்த செய்தி மூலமா நம்ம ரட்சிப்பு நிறைவேற கண்டிப்பா நம்ம பிரயாசப்படணும். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து கவலையற்று நம்ம இருந்தோம் அப்படின்னா, இந்த ரட்சிப்பை குறித்து கொஞ்சம் கூட நம்ம கண்டுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மனம் போல வாழ்ந்தோம்னா, நம்ம மனமும் ஆசையும் நினைச்சதெல்லாம் படிதான் நம்ம வாழ்ந்து நம்ம செய்தோம்னா, அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பா வரப்போற கோபாக்கினைக்கு நான் தப்பித்துக் கொள்ளவே முடியும். அப்ப கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு ரட்சிப்பு நிறைவேற கண்டிப்பா பிரயாசப்படும். அதான் ஆண்டவராக இயேசு சொன்னாங்க, மார்க் 13:13 முடிவு பரியந்த நிறைவேற்பாடு ரட்சிக்கப்படும். கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்புல என்ன பண்ணணுமா? நம்ம நிலைத்திருக்கோம். ரட்சிப்பு நம்ம விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு எனக்கு எவ்வளவு சமீபமா இருந்துச்சு, அதோட பார்க்கல இப்ப அதிக சமீபமா இருக்கு. ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று அவரோட வருகை வரைக்கும் நம்ம உயிரோட இருப்போம், இல்ல நமக்கு இன்றைக்கு கூட ஒரு மரணம் கூட ஏற்படலாம், சொல்ல முடியாது. எப்ப நம்ம காய்ச்சி காலம் முடியுது என்று நமக்கு தெரியாது. ஆனா அதுக்குள்ள நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டுட்டோம்னா இங்க கண்ணை மூடனா அங்க பரலோகத்துல நம்ம கண்ணை திறப்போம். ஆமே. அந்த ரட்சிப்பு நம்ம வாழ்க்கையில் நிறைவேறிடும். அதனால கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க பிரயாசப்படுங்க, ஒர்க் அவுட் பண்ணணும். ஆமே. எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம்? டெய்லி அதிகாலமே, தினமும் அதிகாலமே ஜெபம், நல்ல ஆராதனை செய்யுது, நல்ல வேதத்தை வாசிக்கிறது, நல்ல உபவாசிக்கிறது. இந்த மாதிரி காரியங்களை நம்ம தேவனை நெருங்கி அவரை கிட்டி சேர நம்ம ரட்சிப்பு என்ன பண்ணுமா? அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ரட்சிப்பு நிறைவேறி கொண்டே இருக்கும். பிரயாசப்படுகிறவன் தான் முந்தைய பலன் அடைய முடியும். 5 தாண்டு வாங்கினவன் பிரயாசப்பட்டான், இன்னொரு 5 தாழ்ந்தை பாருங்க. அதே போல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லாவற்றையும் நீங்க பிரயாசப்படணும். பிரயாசப்பட என்ன பண்ணும்? அதான் ஒர்க் அவுட்னு போட்டுருக்கு. நீங்க ஒர்க் அவுட் பண்ண அந்த ரட்சிப்பு என்ன பண்ணிடுமா? உங்க வாழ்க்கையில நிறைவேறிடும். ஆமே.
கர்த்ததாமே இப்படிப்பட்ட காரியத்துல நம்மளை நடத்துவாராங்க. பூர்ண ரட்சிப்பை நம்ம அடையும்படி பரிசுத்த தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வார். ஆமென்.